Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனமாய் தந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏற்ற காலத்தில் மழை பெய்யவும் என்று சொன்னால், ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு தேவைப்படுகிற நேரங்களிலே சரியான ஆசீர்வாதத்தை கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் தரப்போகிறார் என்று இந்த மாதத்திலே தீர்க்க தரிசனமாய் வாக்களிக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் இப்படி யோசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எனக்கு கரெக்டான டைம்ல யாரும் உதவி செய்ய மாட்டாங்களே, தேவைப்படுற நேரத்தில் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே உதவி செய்ய அப்படின்னு நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம்ல. இங்க பாருங்க, உதவி செய்யறதுக்கு இருந்தாலும் அந்த கரெக்டான டைம்ல உதவி செய்யணும் இல்லையா? நம்ம தவிக்கிற நேரத்துல, வேதனைப்படுற நேரத்துல ஆறுதலான வார்த்தை எப்போ நமக்கு தேவையோ அப்போதான் அது என்னதுங்க, அது வேல்யூவா இருக்கும். எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் சொல்லிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க அறுக்குறாங்களே அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, நம்ம உடைஞ்சு போயிருக்கிற நேரத்தில், துவண்டு போயிருக்கிற நேரத்தில், கூனி குறுகி இருக்கிற நேரத்தில் அப்போ கொடுக்குற ஒரு அட்வைஸ் இருக்கும் பாருங்க, அப்போ ஆறுதலான வார்த்தை இருக்கு பாருங்க, உண்மையா நம்மளை என்ன பண்ணுமா, பூஸ்டப் பண்ணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது போலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே மழை பெய்ய போகுது என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த விவசாயி என்ன பண்ணுவான் பாருங்க, அதை ஏர் உழுது அந்த மண்ணை பதப்படுத்தி அதுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் நேர்த்தியா செய்து முடித்த பிறகு நீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் விதைத்து அப்புறம் வானத்தை பார்த்துட்டே இருப்பான், மழை பெய்யுமா மழை பெய்யுமா மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, அந்த நேரத்துல மழை வரல அப்படின்னா அவன் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போயிடுமா. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்படி உன் பிரயாசம் வீணாய் போவதற்கு நான் விட மாட்டேன். நீ பட்ட பிரயாசத்திற்கு நான் ஈடு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன இடத்துல வலையை போட்டான். பாத்தீங்களா, வலை கிடியத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டதாம். எனக்கு அன்பானவர்களே, அந்த பிரயாசத்தை முழுவதும் பட்ட பிரயாசத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் என்னென்ன பிரயாசப்பட்டு இருக்கிறீர்களோ அதுக்குரிய அறுவடையின் காலத்துக்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம். அதாவது ஏற்ற நேரத்திலே, ஏற்ற காலத்திலே, கரெக்டான டைம்ல, கரெக்டான நேரத்துல, கரெக்டா உங்க கை மேல ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படித்தான் தீர்க்க தரிசனமாய் வாக்களிக்கிறார் இந்த மாதத்திலே. முதலாவது, ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதம், ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் என்று சொல்லுகிறார். நமக்கு தேவைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நம்ம பணம் கொடுக்கணும், இதான் லாஸ்ட் டேட் அப்படின்னா, லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகு நமக்கு காசு வந்தா என்ன, வரலன்னா என்ன? அப்போ என்னைக்கு லாஸ்ட் டேட்டோ அன்னைக்குள்ள, அந்த லாஸ்ட் டேட்டு லாஸ்ட் டைமுக்குள்ள வந்தா தானே அதை நம்ம கட்ட முடியும். அந்த ஆசீர்வாதம் சந்தோஷமா நமக்கு மாறும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போலதான் ஆண்டவர் கரெக்டான டைம்ல, கரெக்டான டேட்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். முதலாவது. இரண்டாவது, நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிக்க போறாரு. நீ என்ன வேலை செய்தியோ அது ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். பாருங்க, நான் எவ்வளோ உழைக்கிறேன், 90% சக்சஸ் ஆகுது, 10% மாத்திரம் நடக்க மாட்டேங்குது. அது போல அநேக வேலைகள், அநேக பிசினஸ்கள், அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில 90% தான் ஓகே ஆகுது, அந்த 10% அப்படியே நிக்குது.
ஏன் தெரியுமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதுக்கு காரணம் நம்ம தான். ஏன் தெரியுமா? நாம் ஆண்டவரை 100க்கு 100 நம்பி நீங்க செய்யுங்கன்னு விடுறது இல்ல. எல்லாத்தையும் நம்ம பிரயாசப்படுறோம். எங்க போகணுமோ, யாரை பார்க்கணுமோ, யாருக்கு கொடுக்கணுமோ, யாரு காக்கா பிடிக்கணுமோ, யார் காலில் விழணுமோ, யாரை தாஜா பிடிக்கணுமோ, இது எல்லாவற்றையும் செய்யறோம். ஒவ்வொரு படியா செய்யும் பொழுதெல்லாம் நமக்கு எப்படி வந்துடும்? கிடைச்சிரும். நம்ம இன்னைக்கு காசு கொடுத்துருக்குறோம், லஞ்சம் கொடுத்துருக்குறோம், கிடைச்சிரும், இந்த வேலை கிடைச்சிரும், இந்த பிசினஸ் முடிஞ்சிடும், இது நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு நம்பிக்கை வரும். புரியுதுங்களா? அது மாத்திரம் இல்ல, யாரையாவது காக்கா பிடிப்போம், அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து, ஐயா எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்கய்யா, நாங்க இப்படியா நான் அப்படியான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? காக்கா பிடிப்போம். மனுஷன் உடனே அவன் வாக்கு கொடுப்போம். அந்த வாக்குல நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம். ஐயோ சொல்லிட்டாரு, ஐயா சொல்லிட்டாரு, நடத்திடுவாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, வேற யாரையாவது நம்ம போய் நாடுவோம். ஒரு தடவையா நம்ம நாடி போக, மனுஷனை நாடி போக நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனா நம்பிக்கை கிரியை செய்யாது, விசுவாசம் கிரியை செய்யும். நீ கர்த்தர் மேல முழுமையா நம்பி இருந்தால் 100க்கு 100 பலன் உன் கையில் வரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பிரயாசப்பட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியம் நீ இது வரைக்கும் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, 90% 99% வந்து நின்றுச்சு, 1% நடக்கலன்னு சொல்லி என்னென்ன காரியம் இருந்துச்சோ அதை எல்லாவற்றையும் நீங்க இந்த மாதத்துல, இந்த நாளில, இந்த மாதத்தின் முதல் நாளில, பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய கையில கொடுங்களேன். Give it to the Lord. அவர் கொடுக்க ஆரம்பிங்க. அப்பா நீங்க பார்த்துக்கங்கப்பா, என் சூழ்நிலை இதுதான், என்னுடைய பிரச்சனை இதுதான், என்னுடைய போராட்டம் இதுதான் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கொடுங்க. முழுசா கொடுக்க ஆரம்பிங்க. அவர்கிட்ட 100க்கு 100 கொடுத்து, உம்மை நம்புற ஏசப்பா நீங்க முடிச்சு தருவீங்கன்னு அவரை நம்பி இருங்க. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவரை 100க்கு 100 முழுமையாய் நீங்கள் நம்பும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை 100க்கு 100 பெற்றுக்கொள்வீங்க. பாருங்க, 100 out of 100. எப்படின்னா, இந்த 100 கீழே இருக்கிற 100 இயேசு கிறிஸ்துவா இருந்தா மேல 100% உனக்கு மார்க் வரும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க 100க்கு 100 என்ன பண்ணணும்? நம்பணும். பாருங்க, 100க்கு 99.9 இருந்தா கூட ஃபெயில் தான் விசுவாசத்துல. சோ பலனை பெற்றுக்கொள்ள, 100க்கு 100 பலனை பெற்றுக்கொள்ள, நீங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிட, நீ என்ன வேலை செய்தாயோ அதனுடைய பலனை நீ ருசி பார்க்க, அதாவது கடனுக்கோ வட்டிக்கோ நீ கொடுக்காதபடிக்கு, இஎம்ஐ கொடுக்காதபடிக்கு கர்த்தர் எல்லா கடனையும் அடைச்சு உன்னை ஆசீர்வாதமாய் நீ முழு சம்பளத்தையும் வாங்கி வீட்டுல சந்தோஷமா சாப்பிடுவா, நீயும் உன் குடும்பமும். இல்லைன்னா வர சம்பளமே கடனுக்கு வட்டிக்கு இஎம்ஐக்கு எல்லாம் போயிடுது. இல்ல, எல்லாமே போயிடுது. ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அழுதல்ல. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் இந்த மாதத்திலே உன் கையின் பிரயாசத்தை, அதாவது நீங்க வேலை செய்கிற முழு பணமும் வீட்டுக்கு வரும். அதுல சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போகிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நடப்பிக்க போகிறார். இத்தனை வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, இத்தனை மாதங்கள் எப்படி ஓடிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், இன்னைக்கு தீர்க்க தரிசனமா நான் உங்களிடத்துல பேசுகிறேன். அடியனை தீர்க்க தரிசனியாய் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். தீர்க்க தரிசனமா உங்களிடத்துல பேசுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். இனிமே ஃபெயிலியர்ஸே இல்லை, ஒரு ஃபெயிலியர்ஸ் இல்லை, சக்சஸ் தான் இருக்குது. உங்க கையில என்ன இருக்குது? சக்சஸ். இனிமே எதை செஞ்சாலும் அது ஆசீர்வாதமாய் மாறும். ஏன்னா சொன்னது தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சகலத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது நல்லது என்று சொல்லி ஆசீர்வதித்தார், சகலத்தையும் ஆசீர்வதித்தார். பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் ஆபிரகாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு பாருங்க, குழந்தை இல்லாத பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் வானத்தின் நட்சத்திரங்களை போல மாற்றுவேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். என்னடா
அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நோவாவை ஆண்டவர் பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ரகபோத்தாய் ஆசீர்வதித்தார். யோசேப்பை ஆண்டவர் எகிப்திலே ஆசீர்வதித்தார். தம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் அவர்களுடைய பலனை ருசி பார்த்தார்கள். இன்றைக்கு நீங்களும் அதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அடுத்தது அவர் என்ன பண்ணுவாராம்? தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து, நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா எப்படி தெரியுமா? கூரிய பிச்சுக்கிட்டு கூட்ட போகுது. ஹல்லேலூயா. நம்முடைய கூரை எது? வானம். வானத்தை பிச்சுக்கிட்டு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஆசீர்வாதத்தை தர போறார். நம்மளை சுத்தி ஆசீர்வாத மழை பெய்யும். வானத்தை திறந்தா என்ன வரும்? மழை தானே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வாதத்தை தர போறார். அல்ல குறையாத ஆசீர்வாதத்தை தர போறாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்ப போகிறாரு. இந்த மாதத்தினாலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்ப போகிறார். வரங்களினால் நிரப்ப போகிறார். பரிசுத்தத்தினாலே நிரப்ப போகிறார். ஜப வாழ்க்கையில ஒரு மாறுதல், வல்லமையாய் ஜெபிக்க, ஆண்டவருடைய சமூகத்தை நாடி ஜெபிக்க, அவருடைய பிரசன்னத்தை ருசி பார்க்கிற ஒரு நேரமாய் மாறப்போகிறது. வேதத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க என்னென்ன செய்கிறீங்க எல்லாவற்றையும் நிறைவாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். வானமண்டல பொல்லாத சேனைகள் எல்லாம் நொறுங்கி போயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 6 சொல்லப்பட்டிருக்குல்ல, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வானமண்டல பொல்லாத சேனைகள் இப்ப வானத்தை உடைச்சி அது எதெல்லாம் தடை பண்ணுதோ, எந்த விதமான வானத்தின் சேனைகள், பொல்லாத சேனைகள் எதெல்லாம் தடை பண்ணுதோ, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுதோ, நம்முடைய ஜெபங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணுதோ, அதெல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்கி அந்த வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பொக்கிஷ சாலையை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அப்படியாய் நடத்த போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கடைசியா வசனம் எப்படி முடியுது? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லுது. தேவை இருக்குது, கையில காசு இல்லை, அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? போய் கடன் வாங்குறோம். கடன் வாங்காது இருப்பாய்னா என்ன அர்த்தம்? அதிக பலன் நம்ம இடத்துல இருக்கிறது, அநேக செல்வம் நம்ம இடத்துல இருக்கிறது. அதனாலதான் மற்றவங்க கொடுத்துட்டு, எப்ப எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கப்பா, பரவாயில்ல நீ வச்சுக்கப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எப்படி உயர்த்த போறாரு? மற்றவர்களை ஆசீர்வதிக்க நம்மளை உயர்த்த போகிறார். மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க நம்மளை உயர்த்த போகிறார். ஐயோ, நான் கடனாளியா இருக்கிறேனே. நீங்க இப்ப கடனாளியா இருக்கலாம், ஆனா இனிமே கடனாளியா இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இனிமே கர்த்தர் என்ன பண்ண போறது இல்லை, உங்களை கடனாளியா வைப்பதில்லைன்னு தான் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இனி நீ கடனாளி இல்லம்மா. ஐயா, சகோதரா, என் அன்பு தம்பி, தங்கச்சி, நல்லா கேட்டுக்கிடுங்க. அப்பா, அம்மா, கேட்டுக்கிடுங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றார், இனி நீ கடனாளி அல்ல, நீ கடன் கொடுக்க போற, மற்றவங்களுக்கு கொடுக்கிறவெல்லாம் மாத்த போறோம். இப்படி இல்லை, இனிமே கை இப்படி இருக்க போது, இப்படி இருக்க போது கொடுக்கிறவளாய் மாத்த போறாரு. அவங்க திருப்பி அந்த கடனை திருப்பி கொடுக்க, இல்ல நீங்க வச்சுக்கிடுங்க, கர்த்தர் என்னை அதிகமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் மாற்ற போகிறார். கர்த்தர் அப்படித்தான் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. சகேயு வரி வசிக்கிறவனா இருந்தான், ஆனா இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்த பிறகு எல்லாவற்றையும் கொடுக்கிறவனாய் மாறினான். இன்றைக்கும் ஆண்டவர் அப்படித்தான் உங்களை மாற்ற போகிறார். இந்த மாதத்தில் அப்படித்தான் உங்களை மாற்ற போகிறார். எத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு நமக்கு இடைப்பட்டிருக்கிறார் ஆண்டவர். இந்த மாதம் தீர்க்க தரிசனமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதம். நீங்கள் பேசுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அறிக்கை எடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்று நம்புகிறேன். அவர் பொய் உரையாத தேவன். எத்தனை வருஷம் என் வாழ்க்கையிலே நன்மை செய்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் நன்மை செய்வார், இனியும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பொய் உரையாத தேவன். இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்,
இந்த மாதம் முழுவதும் நம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். சாட்சிகளை கேட்க போகிறோம். உங்க வாழ்க்கையில நடந்த சாட்சிகளை, இந்த ஊழியத்தின் மூலமா நடந்த சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நாங்கள் அதை யூடியூப்ல போட்டு அநேகருக்கு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த, தேவனுடைய நாமத்தை தெரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை பெற்றுக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாய் நடத்தும். இந்த பிள்ளைகளுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை தந்தீரப்பா. இதற்கு மேல நான் என்ன சொல்லி ஜெபிப்பது? ஆண்டவரே, நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். யார் தடுக்க முடியும்? அப்பா, நீர் அந்த பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க போகிறீர். யார் அந்த வானத்தை மூட முடியும்? ஆண்டவரே, இவர்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாய் நீர் மாத்துகிறீரே. ஆண்டவரே, நீர் எத்தனை மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படி நீர் கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நீர் ஜெயத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். பிள்ளைகள் இனி ஆனந்த ஆண்டவரே சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சினாலே நிறைந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில பெருகுவதாக என்று கட்டளையிடுகிறேன். தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற பரிசுத்தம், தேவனோடு கூட இருக்கிற அந்த மகிமை இன்னும் நாளுக்கு நாள் ஆண்டவர் அதிகரிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டியறலும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.